வெல்கம் டு அம்மா பாப்பு ஸ்டோரி டைம். கதை கேட்போம், கற்பனை திறனை வளர்ப்போம். ஹைடி ஒரு 5 வயசு சுட்டி பொண்ணு. அவரை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவள் பெரும்பாலும் எல்லோ கலர் டிஷர்ட்டோட ரெட் கலர் கவுன் போட்டிருப்பா. அவளோட 1 வயசுல இருந்தே அவள் சித்தி டேட்டிக்கிட்ட தான் வளர்ந்து வந்தாள். திடீர்னு அவள் சித்திக்கு ஃப்ராங்க்ஃபர்ட்டில் நல்ல வேலை கிடச்சிருச்சு. அதனால் அவள் சித்தி அவளை அவங்க தாத்தா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சான். அங்கே போயிட்டு அவங்க தாத்தாவை மீட் பண்ணாங்க. தாத்தா எப்படி இருப்பாருன்னா, கோட் போட்டுட்டு வெள்ளை தாடி வச்சுட்டு மீசையும் வெள்ளையா நல்ல கம்பீரமாக இருப்பார் தாத்தா. தாத்தா வீட்டுக்கு ஹைடியும் அவள் சித்தியும் போனாங்க. அவளோட சித்தி அவங்க தாத்தா கிட்ட ஹைடியை பத்திரமா பார்த்துக்க சொல்லி சொன்னான். அவள் தாத்தா ரொம்ப கோவப்பட்டு சித்தியை திட்டிட்டு, முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. சித்திக்கு வேற வழி தெரியல. அவளும் ஹைடி கிட்ட நீ பத்திரமா இங்கே இருந்துக்கோ செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. வர்ற வழியில ஒரு மூதாட்டி, அதாவது ஒரு பாட்டி, டேட்டிக்கிட்ட கேட்டாங்க, ஏன் நீ அந்த கிழமைக்கிட்ட போய் ஹைடியை விட்டுட்டு வந்த அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வேறு வழி தெரியல பாட்டி, எனக்கு ஃப்ராங்க்ஃபர்ட்டில் நல்ல வேலை கிடச்சிருக்கு, நல்ல சம்பளம். இந்த சமயத்தில் நான் இந்த 5 வயசு குழந்தையும் கூட்டிகிட்டு அங்கே போனால் அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நான் இப்போ கண்டிப்பாக அந்த வேலைக்கு போயே தீரணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிட்டான். அன்னைக்கு பார்த்தா ஹைடி ஒயிட் கலரில் குட்டியாக ஒரு கவுன் சூப்பராக போட்டிருந்தா. அவள் தாத்தா கிட்ட போய் தாத்தான்னு கூப்பிட்டா. தாத்தா கொஞ்சம் நேரம் கோபமாக இருந்தார். ஆனால் அதுக்கப்புறமா ஹைடி கிட்ட கேட்டார், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. ஹைடி சொன்னா, தாத்தா நான் உங்களோட வீட்டை சுற்றி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா. ஓ, தாராளமாக சுற்றி பாரு அப்படின்னு தாத்தா சொன்னார். சொன்னதுக்கப்புறம் இவ வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்ததுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய நாய் ஒன்று இருந்துச்சு. அந்த நாயோட பேர் ஜோசப். அவளுக்கு அந்த நாயை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த நாய் ஹைடியை விட பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தாத்தா வீட்டுக்குள்ளே போயிட்டாரு. ஹைடியும் அவரோட சேர்ந்து வீட்டுக்குள்ளே போயிட்டா. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தாத்தா கேட்டார், உனக்கு தூக்கம் வருதுன்னா நீ போய் தூங்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஹைடி சொன்னா, சரி நான் எனக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து தூங்கிக்கிறேன், அதுக்கு முன்னாடி என்னோட ட்ரெஸ் எல்லாம் நான் இந்த அலமாரியில் வச்சுக்கட்டுமான்னு கேட்டார். ஓ, தாராளமாக வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். ஹைடி அவள் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்து அந்த அலமாரியில் அடுக்கிட்டு எங்கே தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருந்தா. அப்போ தேடிட்டு இருக்கும்போது ஒரு பாத்திரத்தில் ஏதோ ரொம்ப வாசமாக இருந்தது. தாத்தா கிட்ட கேட்டா, தாத்தா இது என்ன நெய் வாசம் மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னு தாத்தா சொன்னார். அதுக்கப்புறம் அவள் எந்த இடத்துல தூங்கலான்னு சொல்லி தேட ஆரம்பிச்சா. அவள் கீழே இருக்கிற பெட்டில் படுத்துட்டு தேட ஆரம்பிக்கும் போது பார்த்தா அந்த வீட்டில் ஒரு சின்ன படிக்கட்டு போச்சு. அந்த படிக்கட்டு வழியாக ஏறி மேலே போய் பார்த்தா அவளுக்கு ஒரே சந்தோஷம். அந்த மேல் மாடியில் என்ன இருந்ததுன்னா ஃபுல்லாக வைக்கோல் இருந்தது. அங்கே ஒரு ஓட்டை ஒன்று இருந்தது. அது வழியாக பார்த்தோம்னா அந்த மலை அழகாக தெரிஞ்சுது. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த வைக்கோல் எல்லாம் மேலேயும் கீழேயும் போட்டு ஒரே ஜாலியாக விளையாண்டுருக்கா. தாத்தா என்ன வைக்கோல்லாம் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்துருக்காரு. பார்த்தா ஹைடி தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கா. உடனே தாத்தா கேட்டிருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு. இல்லை தாத்தா, எனக்கு இங்கே படுக்க தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹைடி சொன்னான். ஓ அப்படியா அப்படின்னு யோசித்த தாத்தா இன்னும் கொஞ்சம் வைக்கோல் எடுத்துகிட்டு அவளுக்கு நல்ல ஒரு தலைவாணி மாதிரி செஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பெட்டும் செஞ்சு, இப்போ நீ இதில் படுத்துக்கலாம், படுத்துட்டு இப்போ நீ இது வழியாக வெளியில் சூரியனை பார்க்கலாம், நைட்டு நிலாவை பார்க்கலாம், பறவைங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாத்தா சொன்னார். அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. தாத்தாவும் அன்னைக்கு என்னைக்கு விட அன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவே தான் இருந்தார். அவர் கீழே இறங்கி படுத்துட்டாரு. ஹைடி மேலே உறங்கி நல்லா தூங்கிட்டா. அப்போ
அடுத்த நாள் காலையில் அவள் எந்திரிச்சு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்திருக்கா. சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஜோசப் இருக்கான்ல, அவன் பக்கத்தில் வந்து நின்றுருக்கான். அவனை போய் ஹைடி வம்பிழுத்துருக்கா. அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஹைடி சொன்னான், ஜோசப் நானும் இனிமே உன்னோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி அவன்கிட்டையும் அவன் நல்லா பழக ஆரம்பிச்சு ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தான். அப்போ பார்த்தா அங்கேருந்து பீட்டர் வந்தான். பீட்டர் வந்து பீட்டர் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஹைடி அங்கேருந்து குதிச்சு ஓடுனான். அதோட பீட்டர் கூட்டிகிட்டு வந்து ஆட்டுக்குட்டிங்களையும் பிடிச்சி அவன் நல்லா கொஞ்சினான். பீட்டர் அன்னைக்கு என்ன பண்ணியிருந்தான் தெரியுமா? டிஷர்ட் போட்டுட்டு ப்ளூ பேண்ட் போட்டுட்டு ஒரு கேப் போட்டிருந்தான். அவன் தாத்தா கிட்ட வந்து அவன் வந்து அந்த ஆட்டுக்குட்டிங்களை ஒப்படைச்சான். இன்னைக்கும் நீ லேட்டாக தான் வந்திருக்க பீட்டர் அப்படின்னு தாத்தா அவனை திட்டினாரு. சரி தாத்தா, நாளையிலேருந்து நான் கரெக்டாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அப்போது அங்கே ஹைடி வந்து சுற்றி விளையாண்டுட்டு இருக்கும்போது சர்ச்சு பெல் அடிச்சுது. அப்போ சர்ச்சு பெல் அடிக்குது அப்படின்னு அந்த பக்கம் போயிட்டு இருந்தா. தாத்தா சொன்னார், சீக்கிரம் மேலே வந்து தூங்கு அப்படின்னு சொன்னார். அப்போ காற்று ரொம்ப வேகமாக அடிச்சிச்சு. ஹைடி கொஞ்சம் பயந்துட்டா. ஆனால் எப்படியோ வீட்டுக்குள்ளே வந்து ஹைடி நல்லா தூங்கிட்டா. தாத்தாக்கு ஐயோ குழந்தை ரொம்ப பயந்துருச்சோ அப்படின்னு நினச்சி தாத்தா மேலே வந்து பார்த்தா ஹைடி வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தா. அன்னைக்கு ஹைடியும் நல்லா ஹாப்பியாக இருந்தா, தாத்தாவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவ்வளோதான்.